அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் போல் தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் வந்து பட்டர் பாப்கார்ன் செஞ்சு கேட்டிருந்தேன் ஹதியம்மா. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக வந்து பட்டர், அது கூட கொஞ்சம் ஆயில், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, எடுத்து வச்சுருக்க கார்னையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு, குக்கர் மூடி இப்படி திருப்பி போட்டு மூடி எடுத்தோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பரான பட்டர் பாப்கார்ன் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு எக்ஸாம்ஸ் போய்கிறதுனால கொஞ்சமாக மாவுக்கு போட்டுருவோம். காலையில் டிஃபனுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு மாவுக்கு போட்டுருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு மாவு அரைச்சி. மாவையும் கையோடு போட்டிங்கன்னா அரைச்சி எடுத்துடலான்னு சொல்லிட்டு மாவையும் ஒரு பக்கம் போட்டுட்டு பாலும் அடுப்பில் வச்சுருந்தேன் காஃபிக்கு. இந்த வேலையெல்லாம் போய்கிட்டு இருக்கையிலே பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் துணி மடிக்கிற வேலை. ஈவினிங்கில் தான் கொஞ்சம் வேலைங்கள்லாம் பரபரப்பாக இருக்கும். ஏன்னா பசங்க எல்லாம் அப்போ தான் எல்லாம் ஃபுல்லாக செட்டில் ஆவாங்க. ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வேலைங்களும் நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி அந்த மாதிரி தான் மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கையிலே பார்த்திங்கன்னா ரைஸாக வந்துட்டு ஒரு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்தா. அவனுக்கும் பதிலை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமே கையோட மாவு வேலை முடிஞ்சிருச்சு. பாப்கார்னும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது ரெடி ஆனதுமே பசங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன். அவங்க 2 பேரும் அக்காவும் தங்கச்சி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஹதியாமாக்கு பார்த்திங்கன்னா 2-3 நாளாக கொஞ்சம் ஃபீவராக இருக்கிறனால ஸ்கூலுக்கு போகலை. அவன் வந்து மெயின் எக்ஸாம்ஸ்க்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்கூலில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க மேமும் ஓகே மெயின் எக்ஸாம்ஸ்க்கு அனுப்பி விடுங்க, ஃபீவர் சரியாயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவனும் வீட்டில் தான் இருக்கான். அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் பார்த்திங்கன்னா காஃபிலாம் குடிச்சு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் கிச்சனுக்கே வந்துட்டு டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டின்னருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கறி சேமியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கறி சேமியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா வந்து பொன்னிறமாக வெங்காயம் மாறினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு தக்காளி நல்லா பழமான தக்காளியை சேர்த்து கட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்கி விட்டுருங்க. பிரியாணிக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரியே தாளிக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு சேமியா செய்யும்போது இல்லை உப்புமா செய்யும்போது பக்கத்துலேயே சுடு தண்ணி எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அது வந்து வச்சுருவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 கப்பு சேமியாவுக்கு 1.25 கப்பு வந்து தண்ணி, அதையும் கொதிக்க வச்சு அதை அப்படியே சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கணும் சேமியா அதையும் சேர்த்துட்டு மூடி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான கறி சேமியா ரெடி ஆகிடும். இந்த விலாக் அப்படியே காலையிலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. காலையில் பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி வச்சுருந்தது கொஞ்சம் நல்லா புளிச்சிருந்துச்சு. ரொம்ப புளிக்கல, இருந்தாலும் ஓகே நார்மலாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் குளிர்ந்து இருக்கிறதுனால இந்த அளவுக்கு புளிச்சதே பெருசு. புளிச்சிருந்துச்சு. பசங்க பார்த்திங்கன்னா தோசை தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. தோசைக்கு சாம்பார் கேட்டதுனால பாசிப்பருப்பில் வந்து சாம்பார் வச்சுட்டேன். பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது நான் வந்துட்டு சமைக்கிறதுக்கு எனக்கு என்னமோ அப்படியே கண்டினியூவாக போய்கிட்டே இருக்க மாதிரி தெரியும். அதனால் சிம்பிளாக எது இருக்கோ அதை பார்த்து செஞ்சிடலான்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் வந்து தோசையும் சாம்பாரும் வச்சுட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து வெஜ்ஜு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதியாவுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, மழையும் இருக்கிறதுனால நான்வெஜ் எதுவும் எடுக்கிறதில்ல. நான்வெஜ் இல்லைனாலே பெரிய 2 பேருக்கும் வந்து சாப்பாடு இறங்காது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து நான்வெஜ் எதுவும் எடுக்காமல் வெஜ்ஜு தான் செஞ்சிட்ருந்தேன். நல்லா தாளித்து விட்ட சாம்பார், அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, வெண்டைக்காய், அதுக்கப்புறம் அப்பளம் இதெல்லாம் வச்சு ஓட்டிட்டேன். இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.